ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம அருமையான செட்டிநாடு மட்டன் ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த செட்டிநாடு மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டுடலாம். மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் போட்டுடலாம். அது கூட உப்பு 1 ஸ்பூன் போட்டுடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி கலந்திங்கன்னா இந்த உப்பு மஞ்சள்லாம் நல்லா இந்த மட்டனில் இறங்கும். இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதிலே இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி அரைச்சி வச்சு இதில் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குக்கர் மூடி போட்டேன். நாலு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மட்டன் ஃப்ரைக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல நம்ம ஒரு கடாயை வச்சுட்டோம். அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், அதிலே நான் சீரகம் போடுறேன். இது ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். சோம்பு போட்டேன், மிளகு போட்டேன், காஞ்ச மிளகாவும் போட்டுட்டேன். இது சும்மா லைட்டாக சூடானா போதும். இப்போ நம்ம வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதில் நான் கொஞ்சோண்டு காஞ்ச வெந்தயக்கீரையை போடுறேன். கருவேப்பிலையை கொஞ்சம் போடுறேன். இந்த வெந்தயக்கீரையும் கருவேப்பிலையும் இந்த மட்டனுக்கு ரொம்ப டேஸ்ட்டு தரும் நிறையா. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் ஆற வச்சாச்சு. இப்போ நான் அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன், நல்லா ஃபைன் பவுடராக. பாருங்கள், இந்த மசாலா எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன்னு. இந்த மாதிரி தான் அரைக்கணும். பாருங்கள், ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் நான் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு ஊற்றிக்குங்க. இதில் நான் பிரிஞ்சி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டேன். அது நல்லா பொரியட்டும். இப்போ நான் இங்கே வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன் மெலிசா, ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் சின்னதாக, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதிலே பச்சை மிளகாவும் போட்டுட்டேன். இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இது வதங்கட்டும். பாருங்கள், மட்டன் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம இந்த மட்டனை வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இந்த எல்லா மட்டனையும் நான் சேர்த்துட்டேன். இதை நல்லா கலந்து கொடுக்குறேன். இப்போது பாருங்கள், இந்த கறியில் நம்ம இப்போது மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூளும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டோம். இதில் நம்ம அரைச்சோல அந்த மசாலா வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டோம் 2 ஸ்பூனு. இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த கறியோடு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இந்த கறி வேக வச்ச தண்ணி இருக்குது, 1 டம்ளர், அதை இதில் ஊற்றிக்கிறேன். அதை ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்றேன். இதில் நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கறிக்கு 1 ஸ்பூன் போட்டேன். இப்போ இது மசாலாலாம் போட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்றேன். நம்ம இப்போ இந்த கறியை வந்து 10 நிமிஷம் மூடி வைப்போம். நல்லா இந்த கறியோட இந்த மசாலாலாம் இறங்கி நல்லா வெந்துடும். வாசனையும் சூப்பராக வரும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்துடுச்சு. கறியும் நம்ம மசாலாலாம் ஒன்றா சேர்ந்துடுச்சு. நல்லா வாசனை வருது. எப்போவுமே நம்ம மட்டன் ஃப்ரை பண்ண சொல்ல இந்த மாதிரி மசாலாவை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு வச்சுட்டு பண்ணிங்கன்னா அதோடைய வாசனை கொஞ்சம் போயிடும். பாருங்கள், நம்ம செட்டிநாடு மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் கொத்தமல்லி தூவுறேன். தூவி கலந்து கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். பாருங்கள், நம்ம செட்டிநாடு மசாலா வாசனை சூப்பராக வருது. இதை வந்து நீங்கள் சாம்பார் சாதம், தேங்காய் சாதம், சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டத்தோடலாம் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.